ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பா ஜித்தின் வ்ளாக். இன்றைக்கி நான் என் ஹஸ்பண்ட் என் குட்டி பையன் ஜித்தினும் சேர்ந்து எல்லாம் மெரினா பீச்சுக்கு கிளம்பின்னு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஃபேமிலியோடு வெளியே வந்து. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீச் வரையே வரலையா? ஓ, இப்படி போகணுமா? வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மெரினா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஜித்தினும் ஜாலியான மைண்ட்லேயே வந்து ஏறிட்டான். இன்னும் கொஞ்சம் வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. ஜாலியாக பாட்டு கேட்டுக்கினே வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தோம். மெரினா பீச்சுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அந்த லொக்கேஷனே பார்க்கும்போது அழகாக இருக்கும். குதிரை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ பார்க்கும்போதே அழகான ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன ஒன்று, டிராஃபிக் தான் ஓவராக இருந்தது. அதே மாதிரி கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் லீவுனால கொஞ்சம் அதிகம் கூட்டம் இருந்துச்சு. ஜித்தினும் வரும்போது நல்லா தூங்கிட்டான். தூங்கி ஏந்து உடனே பீச்சை பார்த்துட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டான். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துக்கினே வேடிக்கை பார்த்துக்கினே வந்தான். நடுவில் டாய் பார்த்துட்டு டாய் புராணத்தை ஆரம்பிச்சிட்டான். டாய் டாய் டாய்ன்னு எப்படியோ பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு நடக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். செம வெயில் வேறு. மெரினா பார்க்கவே அழகாக இருந்தது. அங்கங்கே கேம்ஸு, சர்க்கேஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா கிட்ஸும் ரொம்ப ஜாலியாக விளாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. என்ஜாய்மெண்ட் பண்ணின்னு இருந்தாங்க. கூட ஜித்தினும் ஜாலியாக இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டும் ஜித்தினும் ஹார்ஸ் ரைடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் ஜித்தின் வந்து கொஞ்சம் நர்வஸாக போகாத மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டு இது பண்ணார். ஜித்தினும் கொஞ்சம் நர்வஸாக தான் போனான். அப்புறமேட்டு போக போக கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜாலியாக. வரும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே சிரிச்சிக்கினே வந்தான். பட் அது வந்து 150 ருபீஸு அந்த லைன் வரைக்கும் தான். அப்புறமேட்டு ஜித்தி நடக்க முடியாமல் அந்த வெயிலில் நடந்து வந்துன்னு இருந்தான். சரி கொஞ்சம் தூக்கிட்டு நடப்போன்னு நானும் கொஞ்சம் நடந்துன்னு இருந்தேன். பட் என்னாலேயும் சுத்தமாக முடியல அது தூக்கவே. ஸோ ஜித்தினியும் கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் நீயே நடடான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடந்துக்கிட்டு மண்ணெல்லாம் போட்டுட்டு விளையாடிக்கினே வந்துன்னு இருந்தான். பீச்சு வர 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 கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஓவராகிட்டு இருந்தான். அப்புறமேட்டு 2 hours அதெல்லாம் சொல்லின்னு இருந்தான். கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு.
ஸோ வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பீச் ஆண்ட நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் ஓடியா ஜித்தின், கால் வருது பவானி. இந்த பக்கம் இந்த இது சூரிய ஒளி இது அதெல்லாம் நல்லா தெரிஞ்சது. பீச்சு பக்கத்தில் போக போக எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டான். அப்புறமேட்டு ஃபேண்ட் மட்டும் கட்டிட்டு ஜாலியாக விளாட்டுன்ட்டு விட்டுட்டோம். நல்லா குதின்னு குதிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு இருந்தான் ஜித்தி. இன்னும் வாட்டர்னாவே அவனுக்கு ஹாப்பி தான். ஸோ நல்லா குதின்னு குதிச்சுன்னு இருந்தான். ட்ரெஸ்ஸு நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன் நான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுட்டு டவுலு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம், ஒரு பேர் செட்டு. ஸோ அவன் விளாடின்னு ஜாலியாக இருந்தான். ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவை பிடிச்சினே இருந்தார். ஏன்னா விட்டால் குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஸோ அதனால் பிடிச்சினே இருந்தோம். அப்புறமேட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவன் தலையெல்லாம் துடைச்சி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரே மண்ணாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்போ கூட பீச்சுக்கிட்ட தான் போகணுன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நாங்கள் வெளியே போய் டாய் வாங்கி தரோம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு தான் அவனை இது பண்ணோம். பீச்சே பார்த்துட்டு சோகமாக நிற்கிற மாதிரியே நின்றுன்னு இருந்தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. சமாதானப்படுத்தி கிளாஸ் போட்டு அப்புறமேட்டு கூட்டிகிட்டு போனோம். அப்புறமேட்டு ஒரு அளவு கொஞ்சம் அமைதியாக ஆகிட்டான். அப்புறமா ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சோம். சரி, அங்கே இருக்கிறதே ஃபேமஸானது பஜ்ஜியும் காலிஃப்ளவர் பக்கோடா, அந்த சட்னியும் தான். சரி, அதுவே போய் சாப்பிட்லான்னு ஜித்தினை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் வாங்கினது ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் ஒரு பஜ்ஜி தான். பட் அதுக்கு சட்னி இல்லைன்ட்டாங்க. அங்கே இருக்க எக்லெஸ் மையோ தான் எடுத்து வச்சுருந்து சாப்பிட்டு சொன்னாங்க. ஸோ எக்லெஸ் மையோ தான் நாங்களே தொட்டு சாப்பிட்டுன்னு இருந்தோம். ஜித்தினுக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனும் என்ஜாயாக சாப்பிட்டுன்னு ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கிட்ட பிறகு பஜ்ஜி வாங்கினோம். பஜ்ஜினாவோ கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஆயிலிஷாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லாது நானும் ஜித்தினும் ஆனால் காலிஃப்ளவர் பக்கோடாவை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணினே இருந்தோம். ஜித்தினும் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த பீச் ஆண்டை சாப்பிட்டுன்னு இருந்தான்.
குட்டி ஹீரோ. பூபதிக்கு வாங்கின அந்த பஜ்ஜி ஒரு மாதிரியாக சாப்பிட்டு இருந்தாங்க. ரியாக்ஷன் பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு. அப்புறமேட்டு ஜித்தினை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் ஜாலியாக. இப்போ நானும் ஜித்தினும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் மீட் அங்கே இருக்க டாக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓடி பிடிச்சின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு இருந்துச்சு. நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக அது ஜாலியாக இருக்கிறாங்கன்னு. ஜித்தின் மண்ணில் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்ஜாய்மெண்ட்டாக இருந்தான். நானும் ஜித்தின் கூட என்ஜாய்மெண்ட்டாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓடி பிடிச்சி அவனை சுற்றிட்டு ஓடி பிடிச்சின்னு அவனை இழுத்துட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணின்னு இருந்தோம். ஜித்தின் அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருந்தான். பட் எங்கே ஓடினாலும் விழாது அடிப்படாதுன்னு ஒரு தைரியத்தில் அப்படியே விட்டுன்னு இருந்தோம். மண்ணெல்லாம் எடுத்து வேறு தலையில் போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ மண்ணெல்லாம் அவங்க அப்பா தட்டி விட்டுட்டு அவங்க கூடயும் கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருந்தாங்க. ஜித்தின் டாய் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ டாய் வாங்கி கொடுத்துட்டு அவன் கூட மண்ணில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனும் நானும் ப்ளே பண்ணிக்கின்னு இருந்தோம். இது என்ன அது என்னன்னு கேட்டுட்டு இருந்தான். அதுவும் சொல்லி மண் எடுத்து போட்டு விளையாடின்னு இருந்தான். நானும் கூட சேர்ந்து அவன் கூட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டு சன்செட் வேறு அப்படியே சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அது கூட நாங்களும் உட்காந்துக்கின்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி லாக் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த லாக் எங்கே போடலான்னு நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.